கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை வாழ வைக்கும் வார்த்தை என்கிற கர்த்தருடைய வார்த்தையின் நேரத்துக்காக உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்துல, என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். இந்த வசனத்துல கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். இது என்னுடைய உள்ளத்தை தொட்டது. கர்த்தரோ, அங்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. காரணம் என்ன? அநேக வேளையில நாம் சில மனிதர்களை நம்பி இருப்போம். நம்முடைய பிரச்சனை வேளையில, ஆபத்து நேரத்துல, நெருக்கத்தின் நேரத்துல சிலரை நம்பி இருப்போம். சிலரை நம்பி உதவிகள் கேட்டு இருப்போம். அவர்கள் மனிதர்கள் தானே, தங்களால் இயன்ற மட்டும் அவர்கள் உதவி செய்யக்கூடும். எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரத்திலும், எல்லா மனிதர்களாலும் உதவிட முடியாது. இதை தாவீது அறிந்தவர் என்னவோ இப்படியா எழுதுகிறார், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். தாவீதுடைய ஆபத்து சூழ்நிலையில பெரியதாய் உதவி செய்யும்படியாக மனிதனுடைய உதவிகள் கிடைக்கவில்லை. இந்த அதிகாரத்தின் தலைப்பில் அவர் எழுதியிருக்கிறார், கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடினது. எல்லா சத்துருக்களின் கைக்கும், விசேஷமாக இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலுடைய கைக்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்தார். இங்க எந்த ஒரு மனிதனும் எனக்கு ஒன்றான பிரச்சனைகளை உதவி செய்யவில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆபத்து வேளை, சத்துருக்கள் நெருங்குகிற நேரம், தேசத்தின் ராஜா சவுல் எதிரடியாய் புறப்பட்டு வருகிற வேளை, எந்த மனிதனும் காப்பாற்ற முடியவில்லை, எந்த மனிதனுடைய ஒத்தாசையும் கிடைக்கவில்லை. ஆதலால்தான் அவர் சொல்லுகிறார், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆபத்து வேலைகளே, உங்க இக்கட்டு வேலைகளே, உங்க பிரச்சனை நேரத்திலே எல்லா மனிதர்களாலும் உதவ முடியாது. மனிதர்களுக்கு ஒரு எல்லை உண்டு, அவ்வளவுதான். ஆனால் நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எல்லை இல்லாதவர், எல்லையற்றவர், எல்லா சூழ்நிலைகளிலும் உதவி செய்யக்கூடியவர். ஹல்லேலூயா. அவர் எல்லையற்றவர். எல்லா இடங்களிலும், எல்லா நேரத்திலும், எல்லா பொழுதிலும் அவரால் அற்புதத்தை செய்ய முடியும். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமையுள்ளவர். யோபு சொல்லும் பொழுது, யோபு 42:2, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ளவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். ஹல்லேலூயா. நானும் இப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தரே எனக்கு ஆதரவா இருந்தார். எத்தனை நெருக்கங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை அவமானங்கள், மனிதராலே மறக்கப்பட்ட சூழ்நிலைகள், உதவி செய்ய முடிந்தும் உதவி செய்யாத நாட்கள். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் மறக்கிறவர் அல்ல. சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்துல, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். எந்த மனுஷனும் உங்க ஆபத்துல என்னை நோக்கி கூப்பிடுங்கன்னு இது வரைக்கும் சொன்னதில்லை. அப்படி சொன்னா கூட, அவங்க சொல்லிட்டாங்களே உங்களுக்கு பிரச்சனைலாம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ஃபோன் பண்ணா என்ன ஆகுனா, கரண்ட்லி சுவிட்ச் ஆஃப், அப்படி இல்லைன்னா பிஸி. இன்னும் போனோன்னா தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார். சரி, எப்பொழுதுதான் ஒரு தொடர்பு கொள்வா? அவன் ஞாபகம் வந்து தொடர்பு கொள்ள முடியுது, ஐயோ நீங்க முன்னாடியே சொல்லக்கூடாதா, நீங்க நேற்றே சொல்லக்கூடாதா, நான் வெளியே புறப்பட்டுட்டேனே, இப்போ என்னோட கரங்களில் இல்லையே என்று சொல்லி ஏதாகிலும் ஒரு சாக்கு சொல்லுவார். ஆனால் தேவனாகிய கர்த்தர் அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர். அவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எப்படிப்பட்ட ஆபத்து சூழ்நிலையாக இருந்தாலும், பிரச்சனையின் வேலையாக இருந்தாலும், உங்க கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுக்கிற உண்மையுள்ள தெய்வம்.
அன்பான தேவ பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், ஆபத்தில கர்த்தரே ஆதரவு, உங்க நெருக்கத்தில கர்த்தரே ஆதரவு, உங்க பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், தோல்விகளில கர்த்தரே உங்களுக்கு ஆதரவாய் இருக்க போகிறார். ஹல்லேலூயா. மருத்துவர்கள் சொல்லலாம், இனி அவ்வளவுதான், உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பார்க்கவே முடியாது. கடன்காரர்கள் வந்து சொல்லலாம், இந்த கடனை கொடுக்கலன்னா உங்களை என்ன பண்றேன் பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு ஆதரவை காண்பிக்க போகிறேன். அவர் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னவர். எல்லா மனிதர்களையும் முயற்சி பண்ணிட்டீங்க, எல்லா மனிதரிடத்திலும் உதவி கேட்டுட்டீங்க. நான் சொல்லுகிறேன், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க முழங்கால்களை முடக்கி வானத்துக்கும் பூமிக்கும் சர்வ அதிகாரம் படைத்த சர்வ வல்லமை உள்ள என் ஆண்டவராக இயேசுவினிடத்துல உடைந்த உள்ளத்தோடு கண்ணீரோடு நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். இதெல்லாம் உணர்ந்துதான் தாவீது எழுது, கர்த்தரோ, நாமும் கூட சொல்லலாம், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். அநேகருக்கு உதவி செய்ய ஆள் இல்லை, கரம் தூக்கி விட ஆட்கள் இல்லை. சொல்லலாம், நான் ஒரு பிசினஸ் பண்ண போறேன், இதற்கு இவ்வளவு பணம் தேவை, எனக்கு கொடுக்க ஆள் இல்லையே, உதவி செய்ய ஆள் இல்லையே. பிள்ளைகள் ஹையர் ஸ்டடிஸ் படிக்க போறாங்க, ஃபீஸ் தேவைகள் அதிகமா இருக்கு. இந்த நேரம் பார்த்து எங்க பிசினஸ் டவுனா இருக்கு, உதவ ஆள் இல்லையே. எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தாவீது எழுதுகிறது போல, கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார், என் சத்துருக்கள் எனக்கு எதிரிட்டு வந்தார், இஸ்ரவேலின் ராஜாவை, அதிகாரத்தில் உள்ள மனுஷனை என்னை கொண்டு போட வேண்டும் என்று எழும்பி வந்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்தார். அந்த நல்ல தெய்வத்தை இந்த வேளையில் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். உங்க அவிசுவாசங்கள் விலகுவதாக, உங்க வேதனைகள் மறைவதாக. ஆபத்து காலத்தில் கர்த்தரே ஆதரவு. எனக்கு அன்பான தேவப்பிள்ளை, ஆதியாகமம் 45:7 யோசேப்பு சொல்லுகிறார், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். சொந்த சகோதரர்கள் யோசேப்பை கொலை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து அவனை குழியிலே போடுகிறார்கள். அங்கிருந்து எகிப்துக்கு விற்று போடுகிறார்கள். பாருங்க, ஆபத்து வந்தது, பிரச்சனை வந்தது. எகிப்திலே போத்திபாருடைய வீட்டிலே குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அநேக ஆபத்து. யோசேப்பு தேவனை நோக்கி கூப்பிடாமல் இருந்திருப்பாரா? அடைத்தார். தேவன் அந்த ஆபத்துகளை, அந்த அவமானங்களை, அந்த பிரச்சனைகளை மாற்றி தேசத்திலே ராஜாவுக்கு அடுத்த நிலைமைகளை யோசேப்பை கொண்டு வந்து நிறுத்தினார். இந்த காரியம் யோசேப்புக்கு 13 வருடங்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் திட்டம் பண்ணினார். கர்த்தர் ஒரு உயர்வை வைத்திருந்தார். 17 வயதிலே தரிசனங்களை கண்ட யோசேப்பு, தன் சகோதரரோட ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த யோசேப்பு ராஜாவுக்கு முன்பதாக நிறுத்தப்படும் பொழுது 30 வயது. 13 வருடத்துக்கு முன்னதாகவே நடக்க இருக்கிறவைகளை, முழு தேசத்துக்கும் பஞ்சம் வரும், அந்த பஞ்சத்தில் இஸ்ரவேலர்களை பாதுகாக்க, தம்முடைய ஜனத்துக்கு ஆகாரம் கிடைக்க, தம்முடைய ஜனம் சந்ததி அழிந்து போகாமல் இருக்க, ஒரு இரட்சகனாய், ஒரு தலைவனாய், ஒரு தேசத்திலே ஒரு அதிபதியாய் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கிற திட்டங்களை கர்த்தர் முன் அறிந்தவர், அவர் தீர்மானிக்கிறவர். எல்லாம் நினைச்சாங்க, யோசேப்பு கூட ஒரு கட்டத்தில் நினைச்சிருக்கலாம். ஏனென்றால் பானபாத்திரக்கார இடத்துல சொல்றான், நீ உயர்ந்திருக்கும் பொழுது என்னை நினைத்துக்கொள். அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லாரும் மறந்துட்டாங்க. பானபாத்திரக்காரனும் உயர்த்தப்படுகிறான், ஆனா யோசேப்ப மறந்து விட்டான். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், மனிதர்களால மறக்கப்படுவது நல்லது. ஏனென்றால் தேவனாலே நீங்கள் நினைக்கப்படுவீர்கள். மனிதர்களால கைவிடப்படுவது நல்லது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் மனிதன் சொல்லி காட்டிட்டே இருப்பான். ஆனா தேவன் உங்களை கரம் பிடித்து தூக்கி விடுகிறவர். அன்றைக்கு யோசேப்பு சொன்னான், பூமியிலே உங்க வம்சம் ஒழியாமல் இருக்க கர்த்தர் என்னை உங்களுக்கு முன்னே கொண்டு போனார். ஆபத்துகளை அறிந்த கர்த்தர், வர இருக்கிற பிரச்சனைகளை அறிந்த கர்த்தர், முழு தேசமும் பாதுகாக்கப்பட
தம்முடைய தாசனாகிய யோசேப்பை முன் குறித்து அந்த ஆபத்துகளை கடந்து வரும்படியாய், அரியணைகளை அமரும்படியாய், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் ஆபத்தில் அவரே உங்களுக்கு ஆதரவு. யாக்கோபு சொல்லுகிறார் 48ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நான் பிறந்தது நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன். எப்படியா? பிறந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் ஆதரித்தவர். ஒரு மனுஷன், ஒரு தாயும் தகப்பனும் உடன் பிறந்தவர்களும் கொஞ்ச காலம் தான் ஆதரிக்க முடியும். ஒரு தாயும் தகப்பனும் தன் மகனையோ தன் மகளையோ திருமணம் வரைக்கும் ஒரு 22-25 ஆண்டுகளுக்கு தான் பாதுகாக்க முடிகிறது. திருமணத்துக்கு பிறகு அவர்கள் தனித்தனியாக மாறிவிடுங்க. ஆதரிக்க முடியல. இல்லை, வசதி வாய்ப்புகள் இருக்கிற குடும்பங்கள் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஆதரிக்கிறார்கள். ஆனா எல்லாருக்கும் அந்த ஆதரவு இருக்கிறதா? இல்லை. ஆனா நான் சொல்லுகிறேன், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிறந்த நாள் முதற்கொண்டு கடைசி வரைக்கும் ஆதரிக்கிறவர். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். என்ன ஒரு விசுவாசம்! தாவீது சொல்லுகிறார், என் தாயின் வயிற்றில உருவான முதற்கொண்டு என்னை ஆதரித்து வந்து என்னை சுகமாய் வெளியே கொண்டு வந்து. அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரே உங்களுக்கு ஆதரவு என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். ஆபத்து காலத்தில் அவரே ஆதரவு. ரட்சிக்கும்படி கர்த்தர் ஆதரவாக இருப்பார். ரட்சிக்கும்படி, பாதுகாக்கும்படி, சுகம் கொடுக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உன் நாட்களோடு 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தை அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். நடந்தது என்ன? மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்திருக்கு, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று கர்த்தர் சொன்னாலும் எசேக்கியா ராஜா மனமடைந்து அழுது ஜெபிக்கிற வேளைகளே கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசி அனுப்பி வார்த்தைகளை கொடுத்து 15 வருடம் அவருடைய ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறார். அதோட முடியவில்லை. அவர்களுக்கு விரோதமாக வந்து அசீரிய ராஜாக்கள் சூழ்ந்திருக்கிற அந்த தேசத்துல கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமத்து நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். வந்த சேனைகள் எல்லாம் மடங்கடிக்கப்பட்டு தேசத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். பாதுகாக்க கர்த்தர் ஆதரவாய் இருக்கிறார். வியாதிகளிலிருந்து சுகம் கொடுக்க கர்த்தர் ஆதரவாய் இருக்கிறார். மீண்டும் சொல்ல, மரண கட்டுகள் உங்களை சூழ்ந்து இருக்கிறதா? மரண கண்ணிகள் உங்களை சூழ்ந்து இருக்கிறதா? எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, ரட்சிக்கும்படி, சுகமாக்கும்படி, வாழ வைக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆதரவாய் இருக்கிறார். நிச்சயமாகவே சொல்லுகிறேன், உங்களை ரட்சிக்கும்படிக்கு. எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொன்னார், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீங்களும் போகிற வரையிலும் வருகிற வரையும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதாக. அவர் ரட்சிக்கும்படி ஆதரவாய் இருப்பார், சுகமாக்கும்படி ஆதரவாய் இருப்பார், உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியா அவர் ஆதரவாய் இருப்பார். அவருடைய ஆதரவின் கரத்தை நீங்க பார்ப்பீங்க. அவர் ஆதரவு கோலை முறிக்கிறதில்லை. அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது, கர்த்தருக்கு உகந்தவர்களாய் நீங்கள் வாழும் பொழுது அவர் தம்முடைய ஆதரவை உங்கள் மேலே நீட்டுகிறார். எனக்கு அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, அவருடைய ஆதரவை நீங்கள் காண்பீர்கள், அவருடைய விடுதலையின் கரத்தை நீங்கள் காண்பீர்கள். 3வதாக வழி நடத்த அவர் ஆதரவாக இருப்பார். அப்போஸ்தலர் 13:18 இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷ காலமாய் வனாந்திரத்தில் அவர்களை ஆதரித்து வந்தார். வனாந்திரத்தில் 40 வருஷம் ஒரு நன்மையும் குறைவிடலை. வஸ்திரம் பழுதாகல, பாதரட்சைகள் பழுதாகல, அவர்களை ஒரு நன்மையும் குறைவிடாதபடி திருப்தியாய் நடத்தின கர்த்தர் அவர் உங்களை வழி நடத்தும்படி ஆதரவாய் இருப்பார். இந்த புதிய ஆண்டுல என் பிள்ளைகளை படிக்க வைக்க போறேன், புது வீடு வாங்க போறோம், புதிய இடத்துக்கு போகிறோம், எப்படி ஜீவிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், யாரும் ஆதரவு இல்லையே, கலங்காதுங்க. என் பிள்ளைகளை நான் எப்படி படிக்க வைக்க போறேன், தகப்பன் இல்லையே, நான் எப்படி படிக்க வைக்க போறேன். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, உங்களை வழி நடத்தும்படி, உங்களுக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் ஆதரவாக இருப்பார். அப்படி ஆதரவு கரத்தை நீங்க பார்ப்பீங்க. நன்மையும் கிருபையும் உங்களுக்கு தொடர்ந்து வரும்படியாய் கர்த்தர் தம்முடைய கரத்தை உங்கள் குடும்பத்துக்கு நேராக நீட்டுவாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் தகப்பனே, நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம். கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார், இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆதரவாக இருக்கிறதை அவர்கள் பார்க்கும்படியாய் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். ஆபத்திலே கர்த்தரே ஆதரவு,
ரட்சிக்கும்படியாய் அவரே ஆதரவு, சுகமாக்கும்படியாய் கர்த்தரே ஆதரவு, வழிநடத்தும்படியாய் கர்த்தாவே நீரே ஆதரவாய் இருந்து நடத்தும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். மீட்பர் இயேசுவும் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். God bless you.